உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திரு புகாரி அண்ட் ரகு பேசும்போது இப்ப 2014 பாரதிய ஜனதா ஒரு அஜெண்டா முன் வச்சு ஆட்சி பிடிச்சாங்க, வளர்ச்சி குறித்த பிரச்சாரம். அது 2019 புல்வாமா அட்டாக், அதனை ஒட்டி தேச பாதுகாப்பு அப்படின்ற ஒரு சிங்கிள் அஜெண்டா இருந்தது பாரதிய ஜனதாக்கு. இந்த முறை அந்த மாதிரி பிரச்சாரம் பண்றதுக்கு எதுவும் இல்லையோ, அதனாலதான் ஆக்ரோஷமான பிரச்சார பாணியை கையில் எடுத்திருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதாவது ரெண்டு பேரும், அவர் மிஸ்டர் ரகுவும் சரி, அவர் சபீரும் சரி, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் எங்களுடைய தலைவர்களுடைய அந்த பரப்புரையை முழுக்க கேட்கல. அவங்க கேட்டது ஒரு நிமிஷம் அல்லது அரை நிமிஷம் கேட்டுட்டு அதை மட்டுமே பத்தி விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருடைய பிரதமருடைய ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது தான் 10 வருடம் என்ன நாட்டுக்கு செய்தேன், அது சேஃப்டி இஷ்யூவா இருந்தாலும் சரி, செக்யூரிட்டி இருந்தாலும் சரி, மக்களுக்கு நான் கொடுத்த நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்றது வரிசைப்பட்ட பட்டியல் போடுறாரு. ஒரே ஒரு சின்ன உதாரணம், 5 கிலோ நாங்க உணவு தானியம் கொடுக்குறோம் 80 கோடி மக்களுக்குன்னு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொன்னாங்க, ஐயோ இவங்க 80 கோடி மக்கள் அப்படியே வறுமை கோட்டுக்கு கீழே வச்சிருக்காங்க அப்படின்னு. பிரதமர் என்ன சொன்னார்னா, நான் வறுமை கோட்டுக்கு கீழே வைக்கல, 25 கோடி மக்கள் 30 கோடி மக்கள் வறுமை கோட்டில இருந்து மேல வந்துட்டாங்க. ஆனா எப்படி ஒரு தடவை டாக்டர் சுமந்த்ராமன் இருக்காரு, அவர் ஒரு டாக்டர், அவருக்கே தெரியும், நம்ம ஒரு நோயில இருந்து குணமான கூட ஒரு குறிப்பிட்ட பீரியட் வர ஒரு சில மருந்து மாத்திரை நியூட்ரிஷன்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்காகவே வைத்தியத்துல ஒரு சில போர்ஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குது, லக்னோல நடந்த பொதுக்கூட்டத்துல இவங்க கார்கே என்ன சொல்றாரு, நாங்கள் 10 கிலோ கொடுப்போம் அப்படின்னு. அதாவது எதுக்கு எது முரணா இருக்குதுன்றத நீங்களே பாருங்க. அப்புறமேட்டு நண்பர் புல்வாமா சொன்னாரு, நீங்களும் சொன்னாங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம அந்த இடத்துல மறந்துடுறோம். எந்த இடத்துல புல்வாமால நம்ம மேல தாக்குதல் நடந்துச்சோ அதுக்கு நம்ம தக்க பதிலடி பாலக்காட்ல கொடுத்தோம். அவர் ஒரு நிமிஷம், 2014 வளர்ச்சி அப்படின்றது பிரச்சாரத்தினுடைய அப்ஜெக்டிவா இருந்தது. 2019 புல்வாமா அப்படின்றது பிரச்சாரத்தினுடைய மேஜரான விஷயம். புல்வாமா அட்டாக் தேச பாதுகாப்பு அப்படின்னு இருந்தது. இந்த முறை அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு பாரதிய ஜனதாக்கு என்டிஏக்கு அப்படி எதுவும் பெருசா இல்ல, அதனால ஆக்ரோஷமாக கிடைக்கிறதெல்லாம் கையில் எடுக்கிறாங்க அப்படின்றத விமர்சனம் பண்ணீங்க. அதுக்கு நேரடியா பதில் சொல்லிருங்க. இல்ல, நான் அதுதான் நான் ஆரம்பிச்ச அதுதான் அவருடைய முழு ஸ்பீச் நீங்க கேளுங்க, எல்லாருடைய லீடர்ஸோட ஸ்பீச்சும் நீங்க கேளுங்க. ராமர் கோயிலை பத்தி நீங்க சொல்லும் போது, ராமர் கோயில் கட்டுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு கட்டப்பட்டது, அதுக்குரிய சட்ட வரைமுறைக்கு உட்பட்டு அது கட்டப்பட்டது. ஆனால் அப்படியாப்பட்ட அதாவது ஒரு அமைப்பு கட்டின அந்த ஒரு கோயிலுடைய ஒரு கும்பாபிஷேகத்துக்கு இவங்களுக்கு வர்றதுக்கு பிரச்சனை அந்த இடத்துல இல்ல, அந்த இடத்துலதான் இவங்களுக்கு மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட், இவங்களுக்கு பயம். பிரதமர் முஸ்லிம்ஸ் பத்தி பேசினா அது மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் இல்ல, ஆனா இவங்க வரல, இவங்க எங்களை பொறுத்தவரை we are common for all. அதுதான் சப்கா சாத் சப்கா விகாஸ். சார் ஒரு நிமிஷம் ரகு சார், ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன், அதுக்கப்புறமேட்டு நீங்க கேளுங்க. அதாவது இடஒதுக்கீடு பத்தி நீங்க சொன்னீங்க, இடஒதுக்கீடு இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன், அவர் சொன்னதுனால அதுக்கு நான் திரும்பி ரெபட்டல் கொடுத்து ஆகணும். அதாவது மதத்தின் ரீதியாக எந்த ஒரு இடஒதுக்கீட்டும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா உங்களுடைய அதாவது காங்கிரஸ் ஒரு நிமிஷம், இப்போ பட்டியலினத்தினர் சீக்கிய மதத்திலேயோ புத்த மதத்திலேயோ இருந்தா உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, அதுவும் மத அடிப்படையில் தானே. நீங்க அந்த மதத்துக்கு போயிட்டீங்கல்ல, உங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு ஏன் சொல்ல, அதுக்கு சொல்லுங்க சார். அது மதம் சார்ந்த இடஒதுக்கீடு இல்ல இல்ல, பட்டியலினத்தினருக்கு ஏன் சீக்கிய மதத்துல ஜாதி கிடையாது, சீக்கிய மதத்துல சாதி கிடையாது, அப்ப ஏன் கொடுக்குறீங்க இடஒதுக்கீடு மக்களுக்கு? இல்ல, பட்டியலினத்து மக்களுக்கு அது கொடுக்கப்பட்டது கான்ஸ்டிடியூஷன்ல ஏற்கனவே அவங்களுக்காக கொடுக்கப்பட்டது. இல்ல இல்ல, அது ஆரம்பத்துல இருந்தே கிடையாது, அப்புறம் தான் அவங்கள்ட்ட இருந்து எடுத்தல்ல. ஆனா அதே சமயம் இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் சிறுபான்மையினருக்கு தனியாக பிரச்சனை. இப்ப இவங்க சொல்றதுக்கு அதுதான், சிறுபான்மையினருக்காக நீங்க ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது. அதுல ஒரு இன்ஹெரண்ட் முரண் இருக்கு. 90s தான் திரு PS கிருஷ்ணன் ஒரு தமிழர் IAS ஆபீசர் இருக்கும்போது அவரோட முயற்சி, அவருடைய முன்னெடுப்புல பௌத்த மதத்துல இருக்கிற பட்டியலினத்திற்கு ரிசர்வேஷன் வந்தது. அது ஆரம்பத்திலேருந்தே கிடையாது. நீங்க எப்ப ரிசர்வேஷன் வந்ததோ அப்பலேருந்தே உங்களுக்கு கிடையாது. அவங்க அங்க பின்தங்கி இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஏன் இஸ்லாம்ல ஜாதி இருக்கு அப்படிங்கிற போது அவங்களை யார் கை தூக்கி விடுவா?
அவங்க இந்தியர்கள் தானே, அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அவங்கள கை தூக்கி விடுறதை ஏன் நீங்க வந்து ஒரு குற்றமா சொல்றீங்க? மத்தவங்களையும் பேக் ஃபுட்ல தள்ளுறீங்க. காங்கிரஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட சொல்ல முடியாது. அது தவறுன்றேன் இல்ல. நான் அத பேசணும். ஏன்னா இவங்களோட அக்ரெசிவ் புஷ்னால இந்த மாதிரி ரொம்ப அடிமட்டத்துல எஜுகேஷன் இல்லாம ஜாப் இல்லாம இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு கை கொடுப்போம்னு சொல்றதே குற்றமா கேட்க வந்து கேள்வி அது இல்ல. இப்ப ஹுபாலில வந்து ஒரு இஸ்லாமிய இளைஞர் வந்து ஒரு இந்து பெண்ணை கொண்டுட்டாருங்கிறத வந்து ஒரு பெரிய எலெக்ஷன் கேம்பெயின் ஆக்குனாங்க பிஜேபி. கர்நாடகால பிரதமரே பேசினாரு, இது லவ் ஜிஹாத் அப்படின்னாரு. இப்போ கூர்குல ஒரு இந்து இளைஞர் ஒரு இந்து பெண்ணை அதை விட கோரமா கொலை பண்ணிருக்காரு. அப்ப வந்து இப்போ ஒரு கேம்பெயினுக்கு போனாரு, அது பேசுவாரா? நாட்டுல அந்த மாதிரி கொலைகள் வந்து ஊர் நடக்குன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து இஸ்லாமிய இது நீங்க லவ் ஜிஹாத்னு சொல்றது அநியாயம் இல்லையா? ரொம்ப சுருக்கமா என்ன பதில்? அதாவது இவர் வந்து பட்டியலினத்து மக்கள், அதுவும் வந்து பிற சமுதாய இதுல இருந்து மதத்துல இருக்கவங்க இந்துக்கள் அல்லாதவங்களை பத்தி அவர் பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். தலித் கிறிஸ்டியன்களுக்காக வந்து பல வருடங்களுக்காக அவங்க வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் வந்து யாரு வந்து மதத்தின் சார்பாகவே நாங்க இந்த மதத்தை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு இது வந்து வேணும் அப்படின்றதுல வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது பெரிய விஷயம். அதுக்காக வந்து அது இன்ஃபேக்ட் அது வந்து கோர்ட்ல இருக்குதுன்னு எனக்கு நினைக்கிறேன். இதை பத்தி வந்து ஒரு கமிட்டி கூட காங்கிரஸ் பீரியட்லயே தலித் கிறிஸ்டியன்கள் வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி பஷ்மிந்தா முஸ்லிம்ஸ் அப்படியாப்பட்ட ஒரு இனம் இருக்குதுன்றது இப்பதான் தெரிஞ்சிருக்குது. அதாவது முஸ்லிம் கம்யூனிட்டிலேயே மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்திய அரசு வந்து அவங்களுடைய ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு எல்லா விதமான உதவியும் செஞ்சுட்டு இருக்குது. பட் அவங்களுக்கு ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.